ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். நம்ம தொடர்ந்து ஆவிக்குரிய போர் வீரர்களாக, ஆவிக்குரிய யுத்த வீரர்களாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சேனையில நம்ம எல்லாரும் போர் வீரர்களாக, யுத்த வீரர்களாக தேவன் நம்மை பயிற்சிவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை தலைமை தாங்கி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு யுத்த வீரர்கள் என்று சிந்தையில எப்பவுமே நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஏன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, சத்துருவோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். எதிரியோடு நமக்கு யுத்தம் உண்டு. நம்முடைய ஜீவன் பெரிய வரைக்கும், நம்முடைய உயிர் போகிற வரைக்கும் சத்துருவோடு நமக்கு யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா முடிவிலே நாம் ஜெயித்து ஜெயம் பெறுவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த யுத்தம் யாருடையதுன்னா கர்த்தருடையது. சொல்லுங்க பார்க்கலாம், யாருது? இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம், சத்ருவை வீழ்த்துவோம், சத்ருவை மடங்கடிப்போம். ஆமென். ஓகே, நம்ம தொடர்ந்து ஆண்டவர், அதாவது எதிரி தாக்க வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பின் கவசங்களை கொடுத்துக் கொள்ளும்படியாய் சொல்லியிருக்கார். எதிரி வருமா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க என்ன பண்ணுங்க, கவசங்களை போட்டுக் கொள்ளுங்க. அப்போ முதலாவதாக ஆண்டவர் என்ன ஒரு கவசத்தை போட்டுக்க சொல்றாரு நமக்கு? சத்தியம் என்ற கட்சியில் உங்கள் அறையில கட்டி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அதாவது உண்மையுள்ள ஜீவியம், உத்தமம் உள்ள ஒரு ஜீவியம் என்று அதற்கு அர்த்தம். அதுக்கடுத்து இரண்டாவது பாதுகாப்பின் கவசம் என்னது? நீதி என்னும் மார்க்கவசம். என்னன்னா தேவனுடைய பிள்ளைகள் நீதியாக, நேர்மையாக, நியாயமா நடக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். மூன்றாவதாக என்ன பாதுகாப்பின் கவசம்? சமாதானத்திற்குரிய சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. அப்படின்னா என்னன்னா சுவிசேஷம். சுவிசேஷம் சொல்வதற்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு பாதுகாப்பின் அவசியம். ஆமென். அதுக்கு அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எப்பவுமே தேவன் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, நாம் எப்பவுமே விசுவாசமா இருக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம விசுவாசமா நம்ம ஜெபிக்க வேண்டும், விசுவாசமா செயல்பட வேண்டும், விசுவாசமாய் பேச வேண்டும். இதான் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அதுக்கடுத்தது கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்தோம். என்னது? ரட்சணை என்னும் தலை சீலா. என்ன? ரட்சிப்பு. அப்போ தேவன் உனக்கும், அது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுவும் ஆண்டவர் சும்மா அது கொடுக்கல, அவர் தன்னுடைய சுய ரத்தத்தையே சிந்தி என்ன பண்ணிருக்கிறாரு? நம்முடைய ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இது விலையேற பெற்ற ரட்சிப்பு. அப்போ இந்த விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை நாம என்ன பண்ணோம்னா காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதோ காத்து கொள்ளாததோ தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். அதாவது நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த விலையேறு பெற்ற இந்த ரட்சிப்பை இழந்து போனவர்களும் உண்டு. நான் சொன்ன சிம்சோன் ரட்சிக்கப்பட்டவன் தான், தேவனால் அழைக்கப்பட்டவன் தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனாலும் ரட்சிப்பை அவன் என்ன பண்ண, இழந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து சொன்ன இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னேன், தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று சொன்னேன். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் பிரியமா இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஜனங்களோடு கூட தான் என்ன பண்ணாரு, பிரியமா இருந்தார். ஹல்லேலூயா. அப்புறம் கடைசியில என்னாச்சு? ஆண்டவர் வனாந்தரத்துல ஆண்டவரை அழைத்து போட்டு விட்டார். ஆமென். கானானுக்குள்ள போக முடியாதபடி பாதியிலே ரட்சிப்பை அவர்கள் இழந்து போய்விட்டார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். இப்படி இருக்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஹல்லேலூயா. சொன்ன எப்பவே பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளை பின்வாங்கும்படி செய்வான். ஒரே அடியா நம்ம பின்வாங்குறதுக்குள்ள
போவதற்கு அவன் செயல்பட மாட்டான். முதல்ல அவன் தாக்குற இடம் தெரியுமா? சிந்தை தான். அல்லேலூயா. சிந்தை தான். அதுக்காக தான் ரட்சிப்பு என்கிற அந்த கவசத்தை என்ன பண்ணுங்க, பாதுகாப்பின் கவசங்களாக நீங்க போட்டுக்கணும். உறுதியாய் ரட்சிப்பு நீங்க என்ன பண்ணணும், இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு அந்த ரட்சிப்பை எடுப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பின்வாங்கும்படி செய்வார். முதல்ல பாருங்க, நம்மள ஜெபத்தை நம்ம அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த சொல்லுவான். அதுக்கு அடுத்தது வேத வாசிப்பை நிறுத்த சொல்லுவான். அதுக்கு அடுத்தது ஊழியத்தை ஸ்டாப் பண்ண சொல்லுவான். அதுக்கு அடுத்தது ஆத்துமாக்களை ஆதாய செய்வதற்கு பின்வாங்கும்படி செய்வான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி போகிறார்கள். சிலர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து குடிப்பதற்கு அவர்களை கொண்டு போவான். அல்லேலூயா. ஆனா அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான் அவர்கள் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான் இருப்பார்கள். ஆனாலும் சிந்தையை டைவர்ட் பண்ணுவான். என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளையாவும் இருக்கலாம், அதே நேரத்துல நீ என்ன பண்ணா, குடித்து வெறித்து நீ உலகத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லுவான். அல்லேலூயா. ஆனா முடிவிலே இந்த ரட்சிப்பை அவர்கள் பரிதாபமாக இழந்து போவார்கள். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்கிறது முடிவு பரியந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்போ ஆண்டவர் இயேசு நம்ம எதற்காக அழைத்தாரோ அதற்காகவே நாம் என்ன பண்ணோம், ஓட்டத்தை ஓடி கடைசி வரைக்கும் நாம ஓடி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு, பிழைத்திருக்கிறவர்கள் நம்ம எல்லாம் பிழைத்திருக்கிறோமா? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பிழைத்திருக்கிறவர்கள் நம்ம எல்லாரும் தங்களுக்கென்று பிழைத்திராமல், நமக்காக மரித்தாரே, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டாரே, நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரே, அவருக்காக நம்ம வாழும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உறுதி, இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு மன உறுதி நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக சாத்தாவங்க தொடவே மாட்டான். தொடவே முடியாது. அதுக்காக தான் இந்த ரட்சிப்பை நம்ம எழுந்து போவதற்காக நான் சொன்னேன். அதாவது ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக கடமை. அதனால என்ன சொல்றேன், கிருபையை தோற்கடிக்க கூடாது என்று சொன்னேன். அதனால அந்த கிருபையில எந்த அளவுக்கு நாம பலப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு அந்த கிருபையில வளர்ந்து கொண்டே போகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். பின்வாங்கவே ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் நம்ம என்ன சொல்றதுன்னா, அடிக்கடி நாம கூடி வருதுல, சபை கூடி வருதுல விட்டு விடக்கூடாது. ஆமென். அதாவது ஜெபம் பண்றதை கூடி வருதுல விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறதை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்வோமானால் ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமென். இன்றைக்கு அதோட கூட இன்னொரு ஆயுதத்தை குறித்து நம்ம அதை பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் வாசிங்க 17வது வசனம். எபேசியர் 6:17. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். எடுத்தாச்சா வசனம்? எபேசியர் 6:17 எடுத்தாச்சா? என்ன எடுத்துருக்கீங்களா? ரட்சணியம் என்னும் தலை சீராவை இந்த வாரம் நம்ம பார்த்தாச்சு. அதோடு கூட இன்னும் ஒன்று சொல்றது என்னன்னா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை இருக்கா பைபிள்ல? திருப்பி வாசிங்க மறுபடியும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்போ இதுதான் நல்லா கவனிங்க. இந்த தேவ வசனம் தான் சத்துருவை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஆமென். இந்த 5 அதாவது மீறி இருக்கிற அந்த 5 ஆயுதங்கள்லாம் நமக்கு பாதுகாப்புக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கவசங்கள். ஆனா இது ஒன்னே மாத்திரம்தான் என்னன்னா, சத்துருவை எதிரி வரும்போது சத்துருவை வீழ்த்தக்கூடிய, சத்துருவை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. அப்போ இததான் ஆண்டவர் நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும்
நம்ம வந்திருக்கோம் தேவ சமூகத்துல. இந்த நாளில எல்லாரும் இந்த பைபிளை உங்க கரத்தை அப்படியே தூக்கி காமிங்க பார்க்கலாம். அந்த வெளியே பெற்ற அந்த பொக்கிஷத்தை எல்லாரும் கரங்களை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இவ்வளவு அழகா இருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம இன்னைக்கு நம்முடைய கரத்துல ஆண்டவர் வெளியே பெற்ற ஒரு பொக்கிஷமாக ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதனைக்கு வரும்பொழுது, சர்ச்சுக்கு வரும்பொழுது நாம பெருமையா வரக்கூடாது. நம்ம வேத புத்தகத்தை சுமந்து கொண்டு வரணும். ஆமென். என்ன சொல்றீங்க? வேத புத்தகத்தை நம்ம சுமந்து கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொன்னாரு இந்த பைபிளை தூக்குவதற்கு நம்ம யாரும் வெட்டப்படவே கூடாது. ஆமென். இதுதான் நமக்கு சாட்சி. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களே, என்ன அடையாளம்? நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இந்த ஆவியின் பட்டயம் தான். வேதவசனமாகிய ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. இந்த ரோட்ல நீங்க இந்த பைபிளை தூக்கி சுமந்து கொண்டு வரும்பொழுது உங்களை பலருடைய கண்கள் உங்களை பாக்குதா? ஆமா, அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லுவோம். பைபிளை பார்த்தோடனே சொல்லுவோம், இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறாங்க. உங்க மனசுக்குள்ள கேட்க மாட்டாங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ளே நினைப்பான். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றேன்னா, இந்த பைபிளை தூக்குவதற்கு நம்ம ஒரு நாள் வெட்டப்படக்கூடாது. இதுதான் வெளியே பெற்ற பொக்கிஷம். ஹல்லேலூயா. ஆமா, அதனால உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த பைபிளை ஒரு சொத்தாக நீங்க அதை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் நாளைக்கு நல்ல நிலைமையில் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக கத்தர். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதனால வேத வசனம் தான் சத்ருவை அழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதம். தேவ வசனம் தான் சத்ருவை ஜெயிக்கக்கூடிய ஒரு பேர் ஆயுதம். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை தான் ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். எபிரேயருக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 4:12 வாசிக்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு? எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருவுள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கண்களையும் ஊனையும் வெறுக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகைப்படுத்துகிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். பாருங்க, அதாவது தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனும் வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அதாவது போட்டிருக்கு, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுள்ள கருக்குள்ள பட்டயமா, அது ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் அது பிரிக்கிறதாயும், அது பாருங்க எதுவா சொல்லுது, அது உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பிரிக்க முடியுமா? பிரிச்சு பார்க்கதான் முடியுமா? சொல்லுங்க. டாக்டர் ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. உள்ளெல்லாம் உள்ள அவைகளெல்லாம் ஸ்கேன் எடுத்து தான் பாக்குறாங்க. நல்லா இருக்குதா இல்ல டேமேஜ் ஆயிடுச்சா சொல்லிட்டு பாக்குறாங்க. கிட்னி நல்லா இருக்கா, ஹார்ட் நல்லா இருக்கா, நுரையீரல் நல்லா இருக்கா, இதெல்லாம் பாக்குறாங்களே. அப்ப இதெல்லாம் டாக்டர்களால சொல்ல முடியும், அதை பார்க்க முடியும். ஆனா ஆவியும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கக்கூடிய ஒரே சக்தி படைத்தது நம்முடைய வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்துக்கு பேரு. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பைபிள் சொல்கிறது, அது உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. ஷார்ப்னஸ். தேவனுடைய வார்த்தை ஷார்ப்பா இருக்கான், கூர்மையா இருக்கான். ஹல்லேலூயா. ஆமா, கூர்மையா இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு வேத வசனம் என்கிற அந்த ஆவியின் பட்டத்தைய, கூர்மையான அந்த பட்டயத்தை நீங்க வெட்டும் பொழுது, சாத்தான வெட்டும் பொழுது அவன் அப்படியே சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். ஹல்லேலூயா. ஆமா, அவ்வளவுதான். அவ்வளோ ஷார்ப்னஸ். அப்போ அவ்வளோ ஒரு வல்லமை படைத்ததுதான் இந்த வேத வசனம். ஹல்லேலூயா.
அவ்வளோ ஒரு ஜீவனுள்ள ஒரு வசனமா இருக்கிறது தான் வேத வசனம். ஆமென். ஆண்டவர் இயேசு சொன்னாரு, அதாவது யோவான் 6:63 நீங்க வாசித்து பாருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, நான் சொல்லுகிற வசனமோ ஆவியாயோ ஜீவனமா இருக்கிறது சொல்றாரா? படிக்க பாருங்க அந்த வசனத்தை. யோவான் 6:63. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவன், அதாவது என்னன்னா இந்த வசனத்துக்கு உயிர் இருக்கிறது. சொல்லுங்க, என்னது இந்த வசனத்துக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்கிறதுங்க, உயிர் இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை யாரெல்லாம் படிச்சு அந்த வாயினால வாய் விட்டு சொல்லுகிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்குதா? ஜீவன் இருக்கிறதா? புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. அப்ப இந்த வசனம் நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இது ஏதோ ஒரு பேப்பரு, ஒரு வெத்து பேப்பரு, ஏதோ ஒரு எழுத்து வடிவில இது இருக்குது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா எந்த ஒரு மனுஷன் இத படிக்கிறானோ, படிச்சு தியானிக்கிறானோ, தியானிச்சு வாய் விட்டு அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறானோ அந்த மனுஷன் படைத்துக் கொள்கிறவனாயிருப்பான். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்துக்கு உயிர் இருக்கிறது. அதனால்தான் தாவீது சொல்லுகிறாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருந்தது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருந்தது, உம்முடைய வார்த்தையோ என்னை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. ஆமா, சோர்ந்து போய் வருகிறவங்க, தொய்ந்து போய் வருகிறவங்க, உள்ளத்துல காயப்பட்டு வருகிறவங்க, இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம், இன்னைக்கு தவறான ஒரு முடிவுக்கு வந்துடலான்ற ஒரு எண்ணத்தோடு வருகிறவர்கள இந்த வசனம் தான் அவங்க உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கு. அல்லேலூயா. இந்த வசனத்தால எத்தனையோ பேரு தவறான எண்ணத்தோடு வந்தவங்க ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? அல்லேலூயா. பிழைத்துக் கொண்டார்கள். இந்த வசனத்தை கேட்டவங்க, வாசித்தவங்க பிழைத்துக் கொண்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள். 100க்கு அதிபதி ஒருவன் இருந்தான். 100க்கு அதிபதி, அவனுக்கு கீழே நிறைய போர்ச்சவர்களா இருந்தார். அப்போ அவன் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்கார் வியாதிப்பட்டு மரண தருவாயில போராடி கொண்டிருக்கிறான். அதாவது உயிர்ல ஊசலாடி கொண்டிருக்கிறது, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை தெரியுமா? இந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர்கிட்ட போனா இந்த வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சிடும். அதனால அவர் என்ன பண்ணாரு, உடனே மூப்பர்களை அவர்கிட்ட அனுப்புற, எப்பா நீங்க போங்க, இந்த மாதிரி சொல்லுங்க, 100க்கு அதிபதி அனுப்பிச்சான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மூப்பர்களை அவர் அனுப்புற. அப்போ அப்படி அனுப்பும்பொழுது இப்ப அவங்க சொல்றாங்க, ஐயா எங்களுடைய 100க்கு அதிபதி ஒரு நல்ல மனுஷன், அவர் எல்லாரையும் நேசிக்கிறவரு, நமக்கு ஒரு தேவாலயத்தை அவர் கட்டியிருக்கிறாரு, பேர்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைச்சவர் தான் 100க்கு அதிபதி, அவர் தான் இன்னைக்கு எங்களை உங்களை பார்த்து வர சொன்னாரு. அவர்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க போங்க, போய் எப்படியாவது அவங்க என்ன பண்ணுங்க, நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாருன்னு சொன்னாங்க. அதான் கவனிங்க. அப்போ அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, அவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஆண்டவர் இயேசு என் வீட்டுக்கு சுகமாக்கணும் என்பது எனக்கு விருப்பம் இல்லை. அதற்கு நான் என்ன சொல்ல பாத்திரவானம் இல்லை, தகுதிவானம் அல்ல. ஆனா அங்கே இருந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான். அப்போ அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான். இப்போ ஏன் அவன் அப்படி சொன்னா தெரியுங்களா? அப்ப அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, நான் 100க்கு அதிபதி, நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனா இருந்தோ எனக்கு கீழ்பட்டுகிற சேவகரும் உண்டு.
நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவனா இருந்து எனக்கு கீழ்பட்டுகிற சேவகர் உண்டு. ஒருவனை நான் போனாக்கா உடனே போறான், ஒருவனை வானாக்கா உடனே வரான், ஒருவனை இந்த வேலையை செய்வானாக்கா உடனே செய்யறான். அப்போ நான் ஆப்டார் ஒரு மனுஷன். அப்போ என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குமானா, நீர் ஆண்டவர், அப்போ உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கைதட்டுக்கு பார்க்கலாம். உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அந்த விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ள நான் காண்பதே இல்லப்பா, கண்டதே இல்லப்பா. புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றேன்னா, அவன் அந்த அளவுக்கு வார்த்தையை என்ன பண்ண தெரியுமா, ஜீவனுள்ள அந்த வார்த்தை, வல்லமையுள்ள அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அவன் வேணுமையா? அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த வார்த்தை என்பது இது சாதாரணமானது அல்ல, இது வல்லமை படைத்தது, இது ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. அப்போ இந்த உணர்வு நமக்கு இருந்தால்தான் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த பைபிளை தினந்தோறும் படித்து தியானிப்போம். அதுக்காக நான் சொல்ல வரேன். இதை ஏதோ ஒரு பேப்பர்னு சொல்லிட்டு சும்மா வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. சில நேரத்துல பிசாசு பாருங்க திடீர்னு ஆடும் பொழுது இந்த பைபிளை தலைமையில வச்சு போ போ போனா அது போவாது. அது சொல்லும், நான் போக மாட்டேன், நான் இருக்க பிடிச்சிக்குவேன். நீ என்ன சொல்வ? எக்ஸ்கியூஸ் போயிட்டு அது போகவே போவாது. நல்லா கவனிங்க. ஆனா இந்த பைபிள் இருக்கிற அந்த வார்த்தைகளை நாம எப்போ படிச்சு நம்ம தியானிக்கிறோமோ அப்பொழுதுதான் உன்னுடைய இதயத்திலிருந்து அந்த வசனங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது பிசாசு அலறி ஓடிக்கொண்டே இருப்பான். புரிஞ்சிச்சு? அப்போ இந்த பைபிள் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் ஒண்ணு நடக்காது. இந்த பைபிளை ஒவ்வொரு நாளும் படிச்சு தியானிச்சு அந்த வார்த்தையை இதயத்திற்குள்ள வைத்துக் கொள்கிற போது வைத்துக்கொண்டு அந்த வாயினால பேசும்பொழுதுதான் பிசாசு அலறி ஓடுவான். அல்லேலூயா. அவ்வளவு பவர் இருக்குது அந்த வார்த்தைக்கு, அவ்வளவு பவர் இருக்குது. நீ வசனத்தை சொன்னா போதும் பிசாசு நடுங்க ஆரம்பிப்பான். சில நேரத்துல பிசாசு ஓட்டும் பொழுது ஒன்னும் சொல்ல மாட்டேன், நான் சில நேரத்துல ஒன்னும் சொல்ல மாட்டேன், சொல்லுவேன், வசனத்தை வச்சு சொல்வேன். இதோ சர்ப்பங்களையும் தேவைகளையும் மிதிக்கும் சத்துடைய சகல வல்லம் அப்படி சொன்ன பிசாசு நடக்கும். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதங்களை, யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்வதில்லை, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பில் நடந்து பாலை சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதிக்க அவ்வளோ தெரியாது. அப்போ என்ன சொல்றேன்னா, சும்மா இருக்கும்பொழுது சும்மா அப்படியே வாயில் சொல்லும்போது ஒண்ணும் நடக்காது, பிசாசு அழகாது. இந்த வசனத்தை எப்போ நீ உள்ளத்திலிருந்து நீ வெளியே அதை கொண்டு வரையோ, அதை நீ எப்படி பட்டயமா அது மாறுதோ அப்பதான் பிசாசு அலறி நடுங்கி ஓடுவான். அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது, அவ்வளவு ஒரு ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். யோவான் 1:1 ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில வார்த்தை இருந்ததா? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்துல இருந்தது. இருக்கா பைபிள்ல? என்னங்க சண்டே கிளாஸ் கேட்ட சொல்லும், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இருந்தது, அது தேவனா இருந்தது. இருக்கா பைபிள்ல? அப்போ இது என்னன்னா நல்லா இருந்துங்க. அப்போ வார்த்தையும் இயேசுவும் ஒன்று, வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. வார்த்தையை பிரிக்க முடியாது, இயேசுவை பிரிக்க முடியாது. புரியுதா நான் சொல்றவங்களுக்கு? அப்போ வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. நல்லா இருந்துங்க. அப்போ நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க தினந்தோறும் படிச்சு தியானிக்கும் பொழுது நீங்க இயேசுவை கனப்படுத்துகிறீர்கள். எத்தனை பேரா சொல்லப்பட்டுச்சு? அல்லேலூயா. நாம சில நேரத்துல ஏசப்பான்னு சொல்லும் போது நமக்கு ஞாபகமே வருது. பைபிள்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏசப்பான்னு சொல்லும் போது கொஞ்சம் பயம் இருக்குது.
ஆனா பைபிள் சொல்லும் பொழுது நமக்கு அந்த அளவுக்கு ஆமா. நீங்க வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னா இயேசு சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை படிச்சு தியானிக்கும் பொழுது நீங்க யாரை கனப்படுத்துறீங்க? இயேசுவே கனப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை படிக்காம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நம்ம படித்து தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் நம்முடைய வேத புத்தகத்தை நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறாரு? இந்த சண்டே மாத்திரம் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் அப்படியே போய் ஒரு இடத்துல போய் வச்சிருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து சொல்லுங்க தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்றது தேவனை குறித்து அறிகிற அறிவு, தேவனை குறித்து அறிகிற அறிவு உங்களை வீணரோ கனியற்றமா இருக்க ஒட்டாது. அப்ப எந்த அளவுக்கு நீங்க தேவனை குறித்து அறிகிற அறிவுல வளர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உயர்ந்து கொண்டே போகும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த வேதத்தை தினந்தோறும் வாசிப்பதற்காக தான், தினந்தோறும் வாசித்து தியானிப்பதற்காக தான் கர்த்தர் உனக்கும் எனக்கும் கரத்துல கொடுத்து. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். சில நேரம் பாருங்களேன், இந்த வேதத்துல நம்ம புத்தம் கொடுப்போம் பாத்தீங்களா? சில எல்லாம் புத்தம் கொடுக்குறது நல்லதுதான். ஆனா வேதத்தை நேசித்து படிக்கணும். என்ன சொல்றீங்க? புத்தத்தினாலா எனக்கு காட்டி கொடுக்குறா அப்படின்னால ஆண்டவர் பேசு. இந்த மாதிரி நம்ம முத்தம் கொடுத்துட்டு படிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பைபிள்ல என்ன போட்டிருக்கு? அதாவது வேதத்தை நேசித்து படிக்கணும். சொல்லுவாங்க, வேதத்தை நேசித்து படிக்கணும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். வாசிங்க பார்க்கலாம். இந்த சங்கீதம் 33:6 வாசிங்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் பாத்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையினால வானங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. இருக்குதா? இருக்கா? இன்னும் தேடுறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையினால வானங்கள் படைக்கப்பட்டது, பூமி உண்டாக்கப்பட்டது, வெளிச்சம் உண்டாகிறது. ஆமென். வெளிச்சம் உண்டானது, வெட்டாந்தரை உண்டானது. அப்ப இதெல்லாம் எப்படி உண்டானது? தானாய் உண்டாகவில்லை, கர்த்தருடைய வார்த்தையினாலதான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது, வானம் பூமியை ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால அப்ப எவ்வளவு அது ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க வார்த்தை. வானத்தையே ஆண்டவர் வார்த்தையினால படைச்சாருன்னா, வானத்தையே பூமியினால படைச்சாருன்னா, அப்ப அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம சாதாரணமா எண்ணலாமா? நாம சாதாரணமா எண்ணலாமா? ஆமா, சாதாரணமான ஒரு அப்போ என்னன்னா எவ்வளவு அது ஒரு முக்கியம், எவ்வளவு ஒரு பவர்ஃபுல், அதுல என்ன ஜீவன் இருக்கிறது, எவ்வளவு வல்லமை இருக்குது. அப்போ அதை உணராம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அந்த பைபிளை நம்ம என்ன பண்றோமா, சரியா நம்ம ஒழுங்கா படிக்கிறது இல்லை, ப்ராப்பரா படிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் இன்னைக்கும் பாருங்க, அதாவது அவசரத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவசரத்துக்காக வேலைக்கு போகணுன்ற அவசரத்துக்காக ஏதாவது ஒரு காலண்டரை பண்ற, அந்த காலண்டர்ல கண்ணுக்கு எதிரப்படுகிற வசனத்தை என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சு போயிடுறவங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. அதே போல இன்னும் சிலர் எல்லாம் பார்த்திருக்கிறேன். அதாவது அவங்க எல்லாம் போகிற அந்த வாகனத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆட்டோ, டூ வீலர் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஃபோர் வீலர் எல்லாம் அதுல வசனம் போட்டிருக்கும். அதுல வசனம் போட்டு வந்து சொல்லுவாங்க, நீங்க ஆண்டவர் என்னோட பேசின பாஸ்டர், நான் போகும்போதே போனேன், ஆண்டவர் இதை காட்டினாரு, இப்படி பேசினாரு. அதை விட நல்லா காலையில நீங்க எழுந்து
அஹ், நீங்க வேதத்தை வாசித்து திறந்து நீங்க அசப்பாய கூட பேச மாட்டாரா? சொல்லுங்க, பேசுவார். அப்போ இந்த அதாவது என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா இப்படி அவசரமா நம்ம படிச்சுட்டு போனா அதாவது நம்மள ஆண்டவர் எப்படியாவது காப்பாத்துருவார். இப்படி அவசர அவசரமா நம்ம ஏதாவது ஒரு பகுதியை வாசித்து போயிட்டோம்னா நாம வருகிற என்ன சொல்றது அதாவது இப்போ கழிவுக்கு ஆண்டவர்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார் தான். ஆனா அதுக்காக நீங்க இப்படி படிச்சுட்டு அவசரமா போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு கடமைக்காக பைபிளை நம்ம படிக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. கடமைக்காக பைபிளை படிக்க கூடாது. உங்க அவசரத்துக்காக பைபிளை படிக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ எப்படி படிக்கணும்? நேரம் எடுத்து படிக்கணும். நேரம் எடுத்து படிக்கணும். அல்லேலூயா. நேரம் எடுத்து அதை என்ன பண்ணதுன்னா வாசித்து தியானிக்கணும். என்ன பண்ணும்? ஆமா, இப்ப நீங்க பைபிள படிச்சீங்களா இன்னைக்கு அப்படின்னு உங்களை கேட்டேன்னா நீங்க சொல்லுவீங்க, நான் படிச்சேன் பாஸ்டர் பைபிள். என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. அசல் புரியுதா உங்களுக்கு? பைபிள படிச்சுதான் இருப்பீங்க, ஆனா என்ன படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்காக தான் நேரம் எடுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? நேரம் எடுத்து அதை வாசித்து அந்த வசனத்தை தியானிக்கணும். ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இருக்கும், அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு கதை இருக்கும். அந்த கருத்தை என்ன பண்ணணும்? அந்த கதைய அந்த என்ன சொல்ற சம்பவத்தை என்ன பண்ண தெரியுமா? நீங்க கொஞ்சம் நேரம் எடுத்து தியானிக்கணும். அல்லேலூயா. அப்போ அது தியானிக்கும் பொழுது அந்த வசனம் என்ன பண்ண தெரியுமா? மண்டையில இருக்காது, நேரம் இருந்துல வந்து பதிஞ்சிடும். சில பேர் சொல்லி புரிஞ்சிச்சு. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம படிக்கிற வசனம் படிக்கிறீங்கன்னா சிலர் பைபிள படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப டேஞ்சர். சிலர் படிக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா மனது அதாவது உங்க இருதயத்துல பதிஞ்சிச்சா? அதான் முக்கியம். அல்லேலூயா. சட்டியில் இருந்தா தானே இழப்பையில வரும். அப்படிதானே? பைபிள் சொல்ற இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்துல வந்து என்ன தடைகள் இருக்குது? சொல்லுங்க. என்ன சொல்லிருக்கோம்ல, சாத்தா அவங்களை வியாதியில பிழியும் போது ஐயோன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க, என்ன சொல்றது தெரியுமா? என் பலவீனத்தில் அவருடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்கும். சொல்லி பாருங்க. அல்லேலூயா. ஆமா, உன் கடன் மாறாது. பிசாசு சொல்லுவான், உன் கடன் மாறாது. அவ்வளவுதான், வாழ்நாள் நீ இப்படியே தான் இருக்கும். நீங்க சொல்லணும், உடனே சொல்லணும். நீயும் கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இருக்கா பைபிள்ல? அப்ப இதெல்லாம் என்னன்னா நல்லா கேளுங்க. அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன பண்ண தெரியுமா? அந்த வசனத்தை எடுத்து அவனுக்கு நேரா அந்த வசனத்தை வீசணும். அதான் ஆவின் பட்டயம். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. ஒரு வசனம் இருக்கு, நல்லா கேளுங்க பைபிள்ல. அதாவது நல்லா கேளுங்க, எப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு? சொல்லுங்க, எப்ப நம்ம கூட பேசுவாரு? சொல்லுங்க, எப்ப பேசுவாரு? புரியுதா உங்களுக்கு? அதாவது 99% 99% ஆண்டவர் வேத புத்தகம் தான் நம்ம கூட பேசுறாரு. ஆமென். அது 1% பரிசுத்த ஆவியானவர் உங்க காதுல பேசுறார். அதெல்லாம் யாருன்னா ரொம்ப டீப்பா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களோட தான் கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. ஆனா 99% கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக தான் பேசுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவரோடு பேசணும். ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவரோட பேசுறோமா இல்லையா? பேசுறீங்களா? சரி. ஆனா வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோட கூட பேசுறார். அப்போ நம்ம பேசுவது நலமா இருக்குமா? கர்த்தர் பேசுவது நலமா இருக்கும்?
கர்த்தர் பேசுனதுதான் நலமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பேசுனாலும் நம்ம வாழ்க்கை மாறிடும். என்ன சொல்றீங்க? ஒரு வெளிப்பாடு கட்டிச்சுன்னா வாழ்க்கையே மாறிடும். என்ன சொல்றீங்க? ஆமா, அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீங்க சுலமாயிடுவீங்க. அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் வேதத்தின் மூலமாக தான் பேசுறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போவாதப்பா, இதை செய்யாதப்பா, இங்க நிக்காதப்பா, இதை விட்டுடுப்பா. இதெல்லாம் ஆண்டவர் பைபிள்ல உங்களை என்ன பண்ணுவாரு? உணர்த்தி பேசுவாரு. அல்லேலூயா. ஆமா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே, என்னோட கூட பேசுங்க. உங்களுடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை எனக்கு காண்பீங்க. அப்படின் போது என்ன பண்ணுவார் ஆண்டவர் தெரியுமா? ஆண்டவர் அழகா அவங்க கூட என்ன பண்ண தெரியுமா? பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க என்ன சொல்றேன்னா, அப்போ தேவன் நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கும் பொழுது நாம என்ன பண்ண தெரியுமா? நாம காது கொடுத்து கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்ல புரியுது? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக் கொள்ளுங்கள். 1:3 வாசிக்க என்ன போட்டிருக்கு? இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதை எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை சொல்லுங்க. முதல்ல வாசிக்கிறவங்க. சொல்லுங்க. வாசிக்கிறவங்க. அடுத்தது கேட்கிறவங்க. அப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க இதுல? வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, அப்புறம் கைக்குள்ளவங்க இருக்கிறாங்களா? சரி, 3 வகையான பேர். நல்லா கவனிங்க. நான் சொல்றது, அதாவது இத வாசிக்கணும், அப்புறம் யோசிக்கணும், அதுக்கு அபியாசிக்கணும். நான் சொல்றது புரிஞ்சிச்சு? நம்ம வாசிக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? யோசிக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? அபியாசிக்கணும். அப்ளை பண்ணணும். அல்லேலூயா. அப்போ பைபிள் என்ன போட்டீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் அப்ப முதல்ல நம்ம வேதத்தை படிக்க ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, வேதத்தை என்ன பண்ணணும்? படிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச வசனம் மாதிரி படிச்சுட்டு ஆண்டவரே கூட பேசுங்கன்னா டப்புன்னு எடுத்து டப்புன்னு பாக்குறது இல்லை. நம்ம சில நேரத்துல ஒரு கதை சொன்னா புரியும். அதாவது ஒருத்தன் அப்படிதான் என்ன பண்ணான்னா, போற அவசரத்துல எப்ப பாரு அவன் என்ன பண்ணுவான்னா, பைபிள் எடுப்பான. பைபிள் எடுத்துட்டு ஆண்டவரே கூட பேசுன்னு டக்குன்னு பிரிப்பான். டக்குன்னு பிரிச்சு அவன் கண்ணுக்கு எது தெரியுதோ அந்த வசனத்தை சோதனை இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டார் சொல்லிட்டு போயிடுவான். இப்படியே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணா போயிட்டே இருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, போற ரொம்ப ராங், படிக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணாரா, ரெடியா இருந்தான். என்ன ரெடியா இருந்தான் தெரியுமா? இப்போ இவன் ஒரு நாள் வழக்கம் போல என்ன பண்ணான், ஆண்டவரே பேசுங்கன்னு சொல்லிட்டு பைபிள டக்குன்னு தோணுதானா, எதிர்பட்ட வசனத்தை பார்த்தா பாருங்க. யூதாஸ் 4 கொண்டு செத்தான். எப்பா அவனுக்கு வந்து பாருங்க, வயிற்றெல்லாம் கழுத. உண்மையாலுமே ஆண்டவர் பேசுறாரா, இல்ல என்னதான் சாக சொல்றாரா, இல்ல போற வகையில செத்து போயிடுவானா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துச்சு. உடனே அவசரம் சொல்லிட்டு, ஐயோ இதெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார், இப்படிலாம் பேச மாட்டார், ஆண்டவர் நல்ல வார்த்தை தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுவானா, ஆண்டவரே என் கூட நல்ல வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுவானா, அப்படியே டப்புன்னு பிரிச்சானா பார்த்தானா பாருங்க. சொல்லனா நீயும் அப்படியே போய் செய். யூதாஸ் நாட்டு கூட செத்தால அதே போல நீயும் போய் என்ன பண்ண, தற்கொலை பண்ணி சாவு. அவ்வளவுதான். அவனுக்கு ஒன்னும் புரியல. என்னடா இப்படிலாம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயி போச்சு அவனுக்கு. அதனால மறுபடியும் அவன் என்ன பண்ணானா, சரி இப்படி எல்லாம் இருக்காது, 3வது முறை எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஆண்டவரே நல்ல வார்த்தை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா, செய்யறது சீக்கிரமா போய் செய்.
லேட் பண்ணாத, சீக்கிரமா போய் செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதாஸ் எப்படி 4 மணி சத்தானோ அதே மாதிரி சீக்கிரமா போய் நீ தான் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அதுல இருந்து பாருங்க, அவன் ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. எப்பா இனிமேல் இந்த கதையே பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஒழுங்கா ப்ராப்பரா அவன் படிச்சு தியானிக்க ஆரம்பித்தான். ஆமென். சோ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. என்னன்னா நம்முடைய எல்லாம் ஆண்டவர் எப்போ நம்ம கூட பேசலாம் தெரியுமா? சொல்லுங்க, நேரம் எடுக்கணுங்க. சொல்லுங்க, நேரம் எடுத்து உட்கார்ந்து கேட்கணும். ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க பேசுங்க, நீங்க பேசினாதான் நான் போவேன். சொல்லுங்க, நீங்க பேசினதான் இடத்தை விட்டு நான் போவேன், நீங்க பேசுனா போகவே மாட்டேன் அப்படி சொல்லணும். உங்க அவசரத்துக்கு நான் அவங்க தான் ஆள் கிடைச்சாரு, ஆண்டவர் தான் கிடைச்சாரு. என்ன சொல்றீங்க? மாலுங்க எதுக்கு படிக்கிறாங்கன்னா ஏதாவது ஆயிடுறதுக்காக ஏதாவது ஒரு வசனத்தை படிச்சுட்டு போறது. அந்த பயம் இருக்குல்ல, அப்ப ஒழுங்கா படிக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் உங்களுடைய கருத்துல என்னுடைய கருத்துல தேவன் எதற்காக வேதம் கொடுக்கப்பட்டுகிறது என்றால் அவசரத்துல படிக்கிறதுக்காக அல்ல, நல்லா நேரம் எடுத்து ஆண்டவரே கூட பேசுற என்று வேதத்தை ப்ராப்பரா படிச்சு தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. புரியுதுங்களா? புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து பாருங்க, போட்டிருக்கு யாக்கோபு 1:19 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? யாக்கோபு 1:19 பாருங்க, என்ன போட்டிருக்கு? யாக்கோபு 1:19. ஆகையால் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். பாருங்க, யாக்கோபு சொல்றாரு, கேட்கிறதற்கு நீங்க தீவிரமாயிருங்கள் சொல்றாரா? கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க. எதை சொல்றாரு? கேட்கறது தீவிரமா இருங்க. மற்றவங்க கதையை கேட்கறதுக்கா தீவிரமா இருங்கன்றாரு. வேத வசனத்தை கேட்பதற்கு தீவிரமா இருங்க. அல்லேலூயா. வேத வசனத்தை கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க சொல்ற. அப்போ வேத வசனத்தை நம்ம என்ன பண்ண தெரியுமா? நல்லா நீங்க கேட்கணும், நிறைய கேட்கணும். சொல்லி பாருங்க, நிறைய கேட்கணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் 2 காது கொடுத்துக்கிறாரு, ஏன் 1 வாய் கொடுத்துக்கிறாரு? அடிக்கடி சொல்லிக்கிறீங்களா? அதிகமா கேட்கணும், அதிகமா கேட்கணும், கொஞ்சமா நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா பேசுறோம். இதான் ப்ராப்ளம், இதான் பிரச்சனை. அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ கேட்பதற்கு நம்ம தீவிரமா இருக்கணும்னா வேதத்தை அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ண? நல்லா கேட்டுக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்ப கேட்டுக்கொண்டே இருந்தாலும் விசுவாசம் வரும். சொன்னல உங்களுக்கு. ஆமா, விசுவாசம் வரும். வேத வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தா விசுவாசம் வரும். அப்போ இந்த சிந்தனையை நீங்க சும்மா இருக்க விடவே கூடாது. அல்லேலூயா. இது சாத்தானுடைய தொழிற்சாலை என்று ஒரு சரித்திர என்ன சொல்றது, ஒரு வேதப்படி சொல்றாரு. நம்ம சும்மா விட்டாக்கா சாத்தா என்ன பண்ண தெரியுமா? ஒரு தொழிற்சாலையா மாத்திருவானா. அல்லேலூயா. ஆமா, அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம இந்த சிந்தையில நம்ம என்ன பண்ணோம்னா வேத வசனத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோம்னா நமக்குள்ள விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. போட்டிருக்கு லூக்கா 5:1 பாருங்க. லூக்கா 5:1 என்ன போட்டிருக்கு? திரளான ஜனங்கள் போட்டிருக்கா? படிங்க. எதுக்காக நெருங்கினார்கள்? தேவ வசனத்தை கேட்பதற்காக நெருங்கினார்கள். பாருங்க. அல்லேலூயா. கேட்கிற காதுகள் பாக்கியவான்கள். என்ன சொல்றீங்க? காதுள்ளவன் எவ்வளோ கேட்க கடவன். ஆண்டவர் சொன்னாரு, காதுள்ளவன் எவ்வளோ கேட்க கடவன். அப்போ பைபிள நம்ம கேட்கணும், நல்லா கேட்கணும். கேட்டா தாங்க நாம விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே போக முடியும். அல்லேலூயா. ஆமா,
இன்னைக்கும் நம்ம குழந்தை மாதிரி தான் இருக்கிறோம். என்ன குழந்தை மாதிரி இருக்கிறோம் சொல்லுங்க? நம்ம வியாதிக்கு யாராவது ஒருத்தர் ஜபிப்பாங்களான்னு காதல் இருக்கிறோம். இன்னைக்கும் நம்ம பிரச்சனைக்கு யாராவது ஒருத்தர் ஜபிப்பாங்கன்னு காதல் இருக்கிறோம். விசுவாசம் வளரல, விசுவாசம் இன்னும் பெருகல. அப்ப விசுவாசம் வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மத்தவங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை பார்த்து பேசுவாங்க. அல்லேலூயா. ஒரு வியாதி என்ன சொல்றது, ஒரு வியாதி வரும்பொழுது வியாதியை பார்த்து பேசுவாங்க. ஆமென். பேசுவாங்களா இல்லையா? ஆமா. ஒரு சின்ன தலைவலி வருது, என்ன பண்ணலாம்? டாக்டர் கிட்ட போனோமா? உடனே சொல்லுங்க, டாக்டர் கிட்ட போனோமா? உடனே என்ன பண்ணோம்? உடனே பேசணுங்க. வியாதியை பார்த்து பேசணும். இயேசு நாமத்தினால வியாதியே வெளியே போ. இயேசு நாமத்தினால சொன்னாலே வியாதியெல்லாம் போயிடும். ஆமென். சத்தமா சொல்லணும். அல்லேலூயா. பிசாசை பார்த்து தயவு செஞ்சு போயிடும் அப்படின்னு போயிடுவானா? என்ன பண்ணணும்? பிசாசை பார்த்து அப்பால போய் சாத்தானே வெளியே போ, இயேசு நாமத்தில் வெளியே போ அப்படி சொல்லணும். பிசாசுகிட்ட போய் கெஞ்சக்கூடாது. தயவு செஞ்சு போயிடுன்னா நான் சொல்லுவேன், நான் கெட்டியா பிடிச்சிட்டே இருப்பேன். ஆனா இந்த வார்த்தையில ஒரு பவர் இருக்குது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அதிகாரத்தோடு வருது. அல்லேலூயா. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்க அதிகாரம் உண்டு. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு பவர் உண்டு. அப்ப அந்த வேத வசனத்தை நீங்க பேசும்பொழுது சாத்தான் நடுங்கி ஓடுவான். அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அப்போ வேத வசனத்தை கேட்க வரணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்கிறோம், அது பத்தாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டு போறோம், அது பத்தவே. சொல்லுங்க, ஒருவேளை சாப்பிட்டா போதுமா? விஜயகுமார், ஒருவேளை சாப்பிட்டா போதுமா? இல்ல பாஸ்டர், என்ன அப்படி சொல்றீங்க பாஸ்டர்? மத்தியானம் நானும் கல்லடிக்குது பாஸ்டர். கடந்து சொல்லுவோம், என்னங்க 3 வேளை சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் பாஸ்டர். அது கூட 3 வேளை கூட பத்தாது பாஸ்டர். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாதான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து சாப்பிட்டா பத்தமா? ஆரோக்கிய சாப்பாடு சொல்லுங்க. அப்ப இடையில வைக்கிற ஜபங்களுக்கு, இடையில இருக்கிற கூட்டங்களுக்கு எல்லாம் வந்து வசனத்தை கேட்டா தானே விசுவாசம் வரும். நான் சொல்லி புரியுதா? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றேன், கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்கள். ஆமென். வசனத்தை கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள். வசனத்தை கேட்பதற்கு நெருங்கி வாருங்கள். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் இயேசுவை நெருங்கி வந்தார். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள், அவருடைய வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளுக்காக ஜனங்கள் காத்திருந்தார்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டானது. அல்லேலூயா. ஆமா. அதனால புரிந்து கொள்ளுங்கள், அந்த வார்த்தை ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். ஸ்மித் விக்கில்ஸ்பர்க் என்ன ஒரு தேவ மனுஷர் இருந்தார். அவர் விசுவாச அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர், வேத பிரியர், வசன பிரியர். அவரு அந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அவர் சொல்றாரு, வேத புத்தகத்தை தவிர எந்த ஒரு புஸ்தகத்தையும் நான் ஒரு நாளும் படிக்க மாட்டேன் என்று வீர தீர்மானம் எடுத்தவர் தான் அந்த ஸ்மித் விக்கில்ஸ்பர்க். அல்லேலூயா. சீரியல நிறுத்த மாட்டோமே, சீரியல பார்க்கறதே நிறுத்த மாட்டோமே. இவர் பாருங்க, வேத புத்தகத்தை தவிர எந்த ஒரு புஸ்தகத்தையும் நான் படிக்க மாட்டேன் என்று அவர் தீர்மானம் எடுத்தார். ஆமென். ஒரு நாள் அவருடைய நண்பர் ஸ்மித் விக்கில்ஸ் நல்ல ஒரு வலிமையான ஒரு ஊழியக்காரர் பிரகாசித்தாரு. அப்போ இவருடைய நண்பர், இவருக்கு ரொம்ப ரொம்ப நாள் நண்பர், அவர் வந்து இவரை பார்ப்பதற்காக ரொம்ப நாள் நேரம் எடுத்து பிரயாணப்பட்டு ரைட்ல வந்தார். ஸ்மித் விக்கில்ஸுடைய நண்பர். அப்போ வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடையில வந்து ரொம்ப களைப்பா வந்ததுனால ஒரு டீ குடிக்க போனார். டீ குடிக்க போய் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டாரு.
அப்புறம் பார்த்தாரு ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தாரு. சரி இன்னைக்கு என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணாரு கையில எடுத்துட்டு ஸ்மித் விக்கிள்ஸ் வீட்டுக்கு வந்தாராம். நல்லா இவங்க இப்ப வந்தவர் என்ன பண்ண இவரு ஸ்மித் விக்கிள்ஸ் வந்தவர் என்ன வந்த விருந்தார் என்ன பண்ணோம். அப்ப இவர் என்ன பண்ணாராம் வந்தவரை நல்லா இவங்க உடனே தயவு செஞ்சு இந்த நியூஸ் பேப்பரை தூக்கி எறிஞ்சிட்டு என் வீட்டுக்கு வாங்க. அந்த அந்த நியூஸ் பேப்பர் பார்த்தோடனையும் ஒரு வெறுப்பு வந்து அதை என்ன பண்ணலாம் தூக்கிட்டு சொன்ன உடனே அவர் வெளியே போயிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு உள்ள வந்தார். அப்பதான் அவர் புன்முறுவலோடு அன்போடு சொன்னாராம், சாரி நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். என்ன தெரியுமா என் வேத புத்தகத்தை தவிர இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு புஸ்தகமும் இருக்கக்கூடாது என்று நான் தீர்மானித்தேன். அதனாலதான் நான் இப்படி சொன்னேன், சாரி சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அதனால அந்த ஸ்மித் விக்கிள்ஸ் தான் மரித்து போன 23 பேரை உயிரோடு எழுதினார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவனுடைய மனைவி சிக்காய் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாங்க. திடீர்னு மரணம் அடைச்சு நீங்க பாத்தீங்கன்னா அவரு நல்லா ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும்போது ஊழியத்திலிருந்து வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு இருக்கும்போது அவனுடைய மனைவி வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல மரணம் அடைஞ்சிட்டாங்க. உடனே அவரு போயிட்டு அங்க வந்து நியூஸ் வருது, இந்த மாதிரி இப்ப மனைவி செத்து போயிட்டாங்க, சீக்கிரம் வாங்க. உடனே அவருக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு என்ன சொல்றது படபடப்பா இல்ல அவரு. அப்படியா உடனே வரேன்னு சொன்னேன். உடனே வந்து கார் எடுத்துட்டு அப்படியே ஸ்பீடா இருந்தார். ஸ்பீடா வந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்தாரு மனைவி அப்படியே செத்த கடனமா. உடனே பார்த்தாரு. பார்த்து உடனே அவனுடைய மனைவியை அப்படியே தூக்கி செவுத்துக்கு அப்படியே நேரா நிறுத்தி வச்சு சொன்னாராம், இயேசு நாமத்தினால நான் இல்லாத போது என்னுடைய மனைவி உயிரை எடுக்க உனக்கு எப்படி வந்து அதிகாரம் வந்து சொல்லிட்டு இயேசு நாமத்தில் போன உயிர் திரும்ப வருவதாக அப்படின்னா திடீர்னு நான் அப்படியே கண்ணெல்லாம் முழிச்சுட்டு அப்படியே பார்த்து அப்படியே ஒரு புன்முறுவலோடு அப்படியே எழுந்து வந்தாங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துக்கு நமக்கு என்ன வரும்? அழதான் வரும் இல்லையா? அழதான் வரும். அதுக்கு அடுத்தது அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு நமக்கு ஒண்ணும் புரியாது. அப்புறம் நல்லா கவனிக்க. ஆனா அந்த நேரத்துல அவருக்கு வந்த விசுவாசம் பாருங்க. அதான் யோசிச்சேன், எப்படி இந்த விசுவாசம் வந்ததுன்னா அவரு அந்த அளவுக்கு பைபிளை படிச்சு 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 விசுவாசம் வளர்ந்து கொண்டே கைதல் பார்க்கலாம். விசுவாசம் வளர்ந்து கொண்டே அதனால அவங்களுக்கு வந்தது விசுவாசம் தான் வந்தது. ஏசு நாமத்தினால வெளியே. ஆமே. நான் சொல்றேன், நீங்க விசுவாசம்னு சொல்லி பாருங்க. ஒண்ணு இல்ல, விசுவாசமா இயேசு நாமத்தில் வியாதியை வெளியே போ சொல்லி பாருங்க. நான் சொல்றேன் அப்படியே நடக்குதான். சரியா? ஆமாங்க, நடக்கும். ஏன்னா அந்த விசுவாசத்துக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமா. சோ அதனால விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாளை ரட்சிக்கும். ஒரு முறை அப்படின்னா அப்போ அதாவது 2 வருஷத்துக்கு பிறகு நம்ம ஏரியா பாஸ்டா இருந்தாங்க. ஏரியா பாஸ்டா இருக்கும்போது இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்துருக்கும் போது அங்க ஒரு மீட்டிங் வாரம் நடக்கும். நீ பார்த்தா வழக்கம் மாதிரி நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு பாஸ்டர் கூப்பிட்டுருக்கோம். எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பாஸ்டர் கூப்பிட்டு பார்த்தா மழை தூரல போட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் தூரிச்சு அப்படியே அடிக்கடி கிடைக்காது. நல்லா நீங்க அப்பதான் ஒரு விசுவாசம் எப்படிதான் வந்து தெரியல. லீவ்ல இருக்கிற விசுவாசம் வந்துச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து மழையை பார்த்து ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கை தூக்குறோம். எல்லாம் கை தூக்குறாங்க. இயேசு நாமத்தினால எல்லா மேகமூட்டங்கள்லாம் கரைந்து போவதாக. இயேசு நாமத்தில் மழை இப்பொழுதே நிறுத்தப்படுவதாக. கொஞ்ச நேரத்துக்குள்ள மழைலாம் அப்படின்னு பேசு. இவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல போய் யோசிச்சு ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தா சூழ்நிலை மாறி இருக்காது. ஹல்லேலூயா.
அப்போ உங்க விசுவாசத்தை நீங்க செயல்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் அதை பார்த்து கிரியை செய்கிறார், உங்க விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, வேத வசனத்தை படிக்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் அபாரமாய் பிறக்கும். ஆமென். சோ அப்ப கொஞ்சம் கேட்டா சொல்லுங்க, கொஞ்சம் வசனத்தை கேட்டா கொஞ்சம் விசுவாசம் தான் போதும் அப்படின்னாக்கா அவ்வளவுதான். ஆனா நிறைய கேட்கணும் தெரியுமா? ஆமா, நீங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க, நீங்களே எல்லாரையும் சுகமாக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? பைபிள் போட்டுட்டு விசுவாசிக்கிறோம் நடக்கும் அடையாளங்கள் யாவன இருக்கா? விசுவாசிக்கிறோம் நடக்கும் அடையாளங்கள் யாவன. என் நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், வியாதிகளை சுகமாக்குவார்கள். இருக்குதா பைபிள்ல? இதெல்லாம் யாருங்க? ஒரு விசுவாசி, ஒரு விசுவாசமா நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் இந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால வசனத்தை தீவிரமாய் நீங்க கேட்க வரணும். ஆமென். ஏன் நான் வசனத்தை கேட்கணும்னா, ஆமோஸ் புத்தகம் எடுத்துக் கொள்ளுங்க. ஆமோஸ் புத்தகம் 8 அதிகாரம் 11 12 வாசிக்க சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். ஆமோஸ் 8வது அதிகாரம் 11 12. இதோ நாம் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அப்போ வசனத்தை கேட்க கூடாத ஒரு பஞ்சம் வருமா? நான் சொல்ல புரியுதா? வசனத்தை கேட்க கூடாத ஒரு பஞ்சம் வரும். அப்ப பஞ்சம் வரும்பொழுது நான் சொல்றேன், நம்ம வசனம் எழுதுறது இல்லைன்னா சாத்தான் நம்மளை அடிச்சே போயிடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அதுதான் என்ன பண்ணணும்னா, வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து அந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொள்வதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேசத்தின் மேல ஒரு பஞ்சம் வரும். அது என்ன பஞ்சம்? ஆகாரத்தினால் வருகிற பஞ்சம் அல்ல, கருத்தினால் வருகிற பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சத்தை நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. அப்போ போய் இப்ப படிக்காம, இப்போ அதை சின்சியரா உட்கார்ந்து நேரம் எடுத்து படிக்காம, ஒரு நாள் வரும்பொழுது நம்ம போய் ஐயோ வேதத்தை படிக்காம போயிட்டோமே, வேதத்தை எடுத்து வாசிக்காம போயிட்டோமே, ஐயோ வீணாக்கிட்டோமே, ஐயோன்னு சொல்லி அன்னைக்கு வருந்துவதை பார்க்கணும். இன்றைக்கே நான் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கே நீ ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் படிச்சு அதுல தேறின ஒரு புருஷனாய் மாற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நிரம்பியிருக்கிறவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க ஆமா படிக்க 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 விருதுக்குள்ள போயிட்டே இருக்கு வசனம். ஆமென். அதான் நீங்க பார்த்து தாவீது சொல்றாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு உன்னுடைய வாக்கை இதயத்துல வைத்திருக்கிறேன். எங்க வச்சுக்கிறாரா? அப்ப அவர் பாவம் செய்யாதபடி காப்பாற்றுகிறது எது? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப வார்த்தை என்பது தலைவனுங்க, அதுதான் உங்களை உயிர்ப்பிக்க கூடியது, அதுதான் வல்லமை உள்ளது, அதான் பிசாசை துரத்துகிற ஒரு மாபெரும் ஆயுதமாக இருக்கிறது. ஆமென். அததான் கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னுடைய ஆவின் பட்டயத்தைய வேதவசனமாக ஆவின் பட்டத்தை என்ன பண்ணுங்க? கையில எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு நேரா வீசுங்க, வசனத்தை வீசுங்க, வசனத்தை சொல்லுங்க. சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஆமாங்க, சொல்லுங்க. அதாவது நீங்க அடிக்கடி நான் சொல்லுவீங்க, ஸ்பான்ஸ் எடுத்து ஒரு தண்ணீர்ல மூக்கி அதை எடுத்து பிழிஞ்சீங்கன்னா என்ன வரும்? என்ன வரும்? தண்ணீர் வரும். ஓகேவா? சரி. அதே போல ஒரு ஸ்பான்ஸ் எடுத்து எண்ணெயில மூக்கி அதை எடுத்து பிழிஞ்சீங்கன்னா என்ன வரும்? என்ன பார்த்து இது ஒரு அதிசயமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படிதான் வரும் இல்லையா? அதே போல அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பெசிபிக் என்ன சொல்றாருன்னா, ஒரு விசுவாசிய சாத்தான் பிடியும் போது சொல்லுங்க, ஐயோ ஐயோ விட்டுருன்னு சொல்ல வரக்கூடாது. என்ன அவசரம்?
என் தேவன் என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். என் தேவன் சூழ்நிலையை மாற்றுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய பலனத்திலோடு பலன் பரிபூரணமாய் விளங்கும். நான் கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். உள்ள இருந்து அப்படியே அம்பு மாதிரி இந்த வார்த்தை வெளியே வரணும். என்ன சொல்றீங்க? அப்ப அம்பு வரன்னா அவன் சாத்தான் நடுங்குவான். வருது 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 ஓடியே போயிடுவான். ஆமென். புரிந்து கொள்ளுங்க. அதனால என்ன சொல்றேன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லையா? எக்ஸாம்பிளா 12 வயசுல அவரு விளையாட வேண்டிய வயசுல, ஜாலியா சுத்த வேண்டிய வயசுல அவர் எங்க இருந்தாலும் தெரியுமா? தேவாலயத்துல, அதுவும் போதகர் நடுவுல உட்கார்ந்து போதகரையே தெருவடிச்சான வசனத்தை கேட்டு, போதகரை பாஸ்டர் அவரு திகுப்பும் ஆயிட்டாரு. என்னடா இது இவ்வளவு பேசுறாரு, இவ்வளவு ஆச்சரியமா இருக்குது, நமக்கே இதுக்கு தெரியலையே, இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையா? அல்லேலூயா. அதாவது பைபிள் சொல்றது, அவர் கல்லாதவராயிருந்தோம் அவர் வார்த்தையில வேத வசனம் இருக்கிறது, அவர் வாயில வேத வசனம் இருக்கிறது. எல்லா மக்கள் அறிஞ்சிருந்தாங்க. ஆமே. அப்ப அந்த 12 வயசுல நல்ல வசனத்தை என்ன பண்ணாரு? படிச்சுட்டே இருந்தார், தியானிச்சுட்டே இருந்தார். கரெக்டா பாருங்க, 33 வயசுல வரும்பொழுது சாத்தான் ஒரு சோதனை பண்ணானா, 40 நாள் என்ன பண்ணாரு? பாஸ்டிங் போட்டார். 40 நாள் நல்ல ஆவியில பலனடைன்னு சொல்லி பாஸ்டிங் போட்டார். 7 பகலும் பாஸ்டிங் போட்டு அவரு காத்திருந்தார். அவர் என்ன பண்ணிருப்பாருன்றீங்க? 40 நாள் என்ன பண்ணிருப்பாரு? ஜெபம் பண்ணிருப்பாரு. ஓகே, பெருமையா ஜெபம் பண்ணிருப்பாரு. பக்கத்துல என்ன இருக்கணும்? எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணணும்னா பக்கத்துல ஒரு வேதத்தை வாசிக்கணும். தெரியுது, ஆண்டவர் உணர்த்துவாரு. இந்த வசதி ஞாபகப்படுத்த டக்குனு வாசிக்கணும். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 1/2 மணி நேரம் பைபிள் வாசிக்கணும். கரெக்டா? கரெக்டா? அப்படிதான் பக்கத்துல வச்சுக்கணும். அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? அவரு ஜெபம் பண்ணியிருப்பாரு. பெருமையா ஜெபம் பண்ணிக்க மாட்டாரு. பக்கத்துலயே பைபிள் இருக்கும். அந்த பைபிளை என்ன பண்ணிருப்பாரு? நல்லா படிச்சு தியானம் செய்திருப்பாரு. ஆவியில பலப்பட்டிருப்பாரு. ஆமே, பலப்பட்டிருப்பாரு. அதனாலதான் சாத்தான் சோதிக்கும் பொழுது அவன் சொன்னா, அவரு 40 நாள் பசியோடு இருக்கும் பொழுது சொன்னா, நீ தேவனுடைய குமாரனையாச்சே, இந்த கண்ணுகள் அப்போ இல்லாம நீ சாப்பிடு, உன்னை யாரு கேட்க முடியும் அப்படின்னு சொன்னான். உடனே அவர் சொன்னாரு, மனுஷன் 40 மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறதே காமிச்ச. நாங்க புரியுதா உங்களுக்கு? அப்ப எந்த அளவுக்கு அந்த வசனத்துல அவர் நிறைந்திருக்கிறார் யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு அந்த வசனத்தை படிச்சு அவரு வசனத்திலேயே என்ன பண்ணிருக்காரு? நிறைந்திருக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால சாத்தான் சோதிக்கும் பொழுதெல்லாம் வசனத்தை தான் நம்புறாரு. அவனுக்கு நேரா வீசினார், வசனத்தை தான் வீசினார். 3 முறை சோதிச்சான், 3 முறை வசனத்தை சொன்னாரு. அடுத்து பைபிள் சொல்றது, அதோடு அவரை விட்டு அவன் விலகி போய்விட்டான். அப்ப வசனத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, வார்த்தையை தேவனுக்கு நேராக, பிசாசுக்கு நேராக நம்ம ஆவியின் பட்டயமாக என்ன பண்ணோம்? எதற்காக கொடுக்க வேண்டும். அப்போ ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுக்கும்போது, வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுக்கும்போது, நான் சொல்றேன், பிசாசு அலறி ஓடிடுவான். நமக்கு கடைசி நமக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். ஜெயம் கொடுப்பாரா ஆண்டவரே? ஜெயம் கொடுப்பாரா? நாம எந்த ஒரு பலவீனம் உங்களுக்கு இருக்குதோ அதை கொஞ்சம் பாருங்க. எந்த ஒரு பகுதியில நீங்க விழுந்து போயிருக்கீங்க, அந்த பகுதியை தான் பிசாசு தாக்க வருவான். முதல்ல தாக்க வருவான். அதனால அந்த பகுதியில நீங்க என்ன பண்ணுங்க? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற வசனத்தை. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? அடிக்கடிக்கு சிலர் விழுந்து போறாங்க. எதுக்கு தெரியுமா? அவன் நல்லா பிசாசு அறிஞ்சு வச்சுக்கிறான். இதை நம்ம அவனை சோதிச்சோம்னா அவன் விழுந்து போயிடுவான். அப்ப அதுக்கு ஏற்றமாக வசனத்தை நல்லா என்ன பண்ணுங்க? படிச்சு தியானிச்சு இருந்த வச்சுக்கிட்டீங்கன்னா, சோதிக்கும் போது அந்த வசனத்தை நீங்க சொல்லும் போது உடனே என்ன பண்ணுவான்? முற்றிலுமாய் விலகி போயிடுவான். பிறகு அந்த எண்ணமே நமக்கு வரவே வராது. அல்லேலூயா. ஆமா, அந்த பிரச்சனையே நமக்கு வரவே வராது. அந்த வியாதி நமக்கு வரவே வராது. அடிக்கடி இதுல நான் விழுந்து போறேன்னாக்கா அதுக்கு ஏற்றமாக வசனத்தை பார்த்து அவனுக்கு நேரம் வீசு. ஆமே. சுபஜிச்சா. ஓகே. அதனால இன்றைக்கு
நம்ம என்ன கேட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனமாகிய ஆவின் பட்டத்தை நம்ம என்ன பண்ணோம்? எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இது எதுக்காகன்னா, அவனை வெட்டுவதற்காக, அவனை வீழ்த்துவதற்காக, அவனை அழிப்பதற்காக தான் கர்த்தர் வேத வசனத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். சும்மா கையில வச்சுக்கிறதுக்காக வேத வசனத்தை நமக்கு கொடுக்கல. இந்த வசனத்தை எல்லாம் படிச்சு தியானிச்சு நம்ம இருதயத்துக்குள்ள வைத்து பிறகு வசனத்தை வாய்விட்டு சொல்லும் பொழுதுதான் விசுவாச அடைந்து போடுவோம். ஆமென். எல்லாரும் எழுந்திக்கலாமா? கேட்ட வார்த்தை நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம